நடுவர் அவர்களே, எந்த ஊர்ல போய் அந்த சாமியை அழைச்சு கண்ணு கொஞ்சம் பேசுவீங்க. எந்த ஊர்ல போய் அந்த அங்காள தெய்வத்தை அகிலாண்ட நாயகியை உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசகை அழைக்கிறோமோ அந்த ஊர்ல அவை மறுநாடி வந்துட்டாங்கன்னா அந்த ஊர்ல அந்த ஆத்தா நீங்க செஞ்ச பூசையை மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அப்படி ரெட்டிப்புதூர்ல ஆத்தா மாரிசக்தி தாய் அவளுடைய அருளை கொடுக்கறதுக்கு 1000 கையோட குச்சிருக்கிறா. அவள் அருளால் அவள் தாள் பணிந்து நடுவர் அவர்களை உண்மையாலுமே 2020 இங்க ஒரு பேசறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் 5 வருஷமா அவியில டேட் கேட்கறாங்க, நம்மளால தான் கொடுக்க முடியல. திரும்பி 2026 நம்மளுக்கு அந்த ரெட்டிப்புதூர் மாறி பேர்பட்ட ஒரு பிச்சையை கொடுத்துருக்கிறாளேன்னு சொல்லி அல்ல 164 வீட்டுக்காவண்டை பூராமே எனக்கு மாமச்சான் கூட்டம் கார் தூரம் கூட்டம் இல்லை, எல்லாருமே செம்பூத்தான் கூட்டம் ஜாஸ்தி. அப்படி எல்லா கூட்டக்காரும் இருக்கிறாங்களே, அவங்க சும்மா எப்படி போறது அப்படின்னு தோட்டத்துக்குள்ள போய் பார்க்கறங்க. மல்லிகைப்பூ பூத்துருக்குது, முல்லைப்பூ பூத்துருக்குது, சாதி முல்லை பூத்துருக்குது, சரக்கொண்டை பூத்துருக்குது. இத்தனை பூ பொறிச்சிட்டு பருத்திக்காட்பாளத்திலிருந்து இங்கே வாரக்குள்ள பூ வாடி போகும்ல. வாடாத ஒரு பூவை மாமச்சான் கொடுத்து போடணும்னு சொல்லி பார்த்துங்க. அதனால தோட்டத்திலிருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை அவங்க பாதத்தில் ஓடுறத நான் பெருமையான்னு நினைக்கிறேங்க. நீங்க கேட்கல, வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதுடா, வாசமே இல்லாத பூவு ஏண்டா பருத்தி பூ கொண்டாந்து. அது ரெட்டிப்புதூர் எப்பேற்பட்ட ஊர், கோழிப்பண்டையிலையும் டிரான்ஸ்போர்ட்லையும் பேர் வாங்கின ஊர். இந்த ஊருக்காடாடி பருத்தி பூ போடுறீங்க நீங்க கேட்கலாம். ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே, என்ன மற்ற பூ காட்டிலி பருத்தி பூ வசதின்னு கொண்டாந்து இந்த சனத்து காலில் போடுறேன். மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உழைப்புல வாழக்கூடியவங்க. ஒரு நாள் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாத அற்புதமாக வாழக்கூடிய மண்ணுக்கு மக்களுக்கு பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறது பெருமையா நினைக்கிறேங்க. நடுவர் அவர்களே, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் மகராசன் தான் வேணும்னு நம்ம ராசி பீட்ஸ்காரரும் 1.5 மாதத்துக்கு முன்னாலேயே போட்டு ரெட்டி வேளத்துக்கு வந்தா தேவகோட்டை மகராசன் தான் வரணும் உத்தரவு போட்டாங்களே. இந்த சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ண? காலையிலேயே வந்துட்டு நாமக்கல்லையே பெரிய ஹோஸ்டல்ல ரூம் போட்டு கொடுத்து வேணுங்கிறது வெடியால போதுங்கிறது பொழுதாடு பண்ணி கொடுத்து அங்கேயே சோறு வாங்கி கொடுத்து எல்லாம் காரில் வாம்பாங்க ஒரு வேனு வச்சு கூட்டிகிட்டு வந்த இந்த ஊரு சனம். நாளை மின்னி மாப்பிள்ளை மானக்கட்ட நாய் அடைய முளகு வெடி இப்படி பண்ணி போட்டியான்னு என்ற மானக்கடை பேசினேன். நான் என்னங்க எங்க கொண்டு இந்த மூஞ்சி வச்சுக்குவேன்? இப்படி ஒரு பாதகம் பண்ணலாமா? என்னையா பண்ணேன்? ஏன் நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த ஆஞ்சநேயர் கோயில் 50 வடமாலை சாத்தினா போவோம், அந்த நரசிம்மன் கோயிலில் போய் நெடுபொழுது பிச்சை எடுத்தா போவோமா, அந்த நித்திய கல்யாணி கோயிலில் நித்தமும் ஒரு மாலை போட்டா போவோமா, இல்லை காசியில் போய் குளிச்சா போவோமா, ராமேஸ்வரத்தில் குளிச்சா தொலையுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ண? என்ன பண்ணணும்னு தெரியாம தான் குத்துக்கல்லாட்ட நடுவால உட்கார்ந்து இருக்கிறீங்க. தெரிஞ்சா சொல்ல மாட்டானா? ஏன் நடுவர் அவர்களை, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே நம்ம ரெட்டிப்புதூர் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 3 பைத்தியாரிகளை கூட்டிட்டு இருக்கிறீங்க. யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? எங்க அக்கா பைத்தியமா? 3 பேர் சேலை கட்டி இருக்காங்க. ஆடா ஊர் உலகத்துல யாருமே சேலை கட்டி விழுதுதான் கட்டிக்கிட்டாலும் 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? நடுவர் அவர்களே, இந்தியாவில எவன் கல்யாணம் மூச்சு இவ்வளவு மூச்சாளுங்க? 3 பேருக்கும் புள்ள இருக்கியா? நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டுல யாருமே புள்ள பக்களை விதி அதிசயமா பெத்துக்கிறாங்க. புருஷன் இருக்காயா? நடுவர் அவர்களே, ஊருக்குள்ள 6 புருஷன் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறா. 3 பேரும் படிச்சிருக்காங்க. நீங்க படிச்சு வாத்தியாரா வேலை வாத்தி என்னையா பிரயோஜனம்? 3 பேரு படிச்ச பைத்தியங்க. இவங்களை பார்த்தா உனக்கு ஏமா ஒரு நிமிஷம் கோச்சுட்டு போறியாமா? அவன் சொன்ன தப்புதான், நீ கோச்சுட்டு போ. ரோசம் வரணும் வேணாம்னு சொல்லல. கோச்சுட்டு போறது பெருசு இல்லை. கோச்சுட்டு போற எவ்வளோ தண்ணி பாட்டை தூக்கிட்டு போவாளா? உன் கேவலப்பட்ட புத்தி எங்க போனாலும் போல பாத்தியா? அப்பம் புத்தி தப்பாம இருக்குது. எத்தனை பாட்டில்? 2. 1 உனக்கு செரிமானத்துக்கா 2 பேருக்கும். வேற என்ன அடுத்த? மைக்க ஆட்டைய போட்டுருக்க. 1.5 சாமான தூக்கிட்டா. வேற என்ன தூக்கின? நீ போய் பொழுதால தொலாவும் இருக்காது. ஏன் பொன்னாடையும் தூக்கி இருக்கியா பண்ணாட? வேற என்ன அடுத்த? உங்களை நம்பி தாங்க இங்க வச்சுக்கிட்டு உள்ள ஊடுருவி விட்டாளுவ. அட சண்டாளி, நீ சம்பளத்துக்கு பிளான் பண்ணி எடுத்த மாதிரி தெரியலையே. 1 வாரம் பட்டிமன்ற காசு எடுத்திருக்க. லைட்டா எடுத்ததே இப்படியா? அப்ப வெயிட்டா எடுத்தா வெளியில பண்றதோ அந்த வேலை. கண்டிக்கிறமா உட்காருமா. நான் கண்டிக்கிறமா உட்காருமா. நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன் உட்காருமா. சொல்றேன் கேட்டு உட்காருமா.
இது 3 பேரும் பைத்தியம் ஐயா. ஒரிஜினல் நல்லா பாருங்க, 3 பேரும் பைத்தியம் ஐயா. 3 பேருமே அக்குமார்க் ISI 9001 பைத்தியம். எனக்கு நல்லா தெரியும் 3 பேரும் பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு? 3 பேருமே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு, அது முக்கால் லூசு. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, ரெட்டி புதூர்ல பேச வேண்டிய தலைப்பு. என்ன தலைப்பு? மனிதன் சாப்பிட தேவை ரவா தோசையா ஆனியன் தோசையா? நான் என்ன தலைப்புல பேசணும்? நீ ரவா தோசையில பேசு. நடுவர் அவர்களே, ஆனியன் தோசை அன்னாடு மாவை கரைச்சி மேலே வெங்காயத்தை போட்டால் ஈஸியாக சுட்டுலாம். ஆனால் ரவா தோசை அப்படி கிடையாதுங்க. ஆனியன் தோசைக்கு மாவு புளிக்கணும், ஆனால் ரவா தோசைக்கு புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு இருந்ததுன்னா 3 மரமரன்னு கலக்கி 2 மிளகு, 2 சீரகம், பச்சை மிளகாய் வெட்டி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி போட்டு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி ஒரு 10 நிமிஷத்துல எடுத்து தோசைக்கல்ல அப்படியே தெளிச்சு விட்டு எடுத்தா மொறுன்னு ரவா தோசை வருமுங்க. நடுவர் அவர்களே, ஈஸியா செரிமானமாகக்கூடியது ரவா தோசை. நடுவர் அவர்களே, நெஞ்ச கரிக்காத ரவா தோசை. நடுவர் அவர்களே, அதிலே ஆனியன் ரவா, நெய் ரவா, முந்திரி ரவா, இப்படி பல வகைகள் சொல்லலாம். ஆகையால் மனிதனுக்கு தேவை ரவா தோசையே என்று தீர்ப்பளிக்கும்படி கேட்டு நீ எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாய்யா. தலைப்பை கேட்டா ரவா தோசையா ஆனியன் தோசையா? குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா தாரமா? பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறாங்களா? அம்மா கிட்ட இருக்கும் போது சந்தோஷமா இருக்குதானோ? பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தா 3 பேருக்கு இங்க என்ன வேலை? வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புடுக்கிறாளாச்சு. உப்பு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு எம்பட பொண்டாட்டி. நான் சொன்னேன், அடியே பொழைக்கிற குடியானச்சு எவ்வளாச்சு இல்லைன்னு பஞ்சப்பாட்டு படிப்பாளா? எவருக்கு குடும்பத்துல இல்லைன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்கமாண்டாடி. அதனால இருக்குதுன்னு சொல்லி பழகுனேன். அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவரவர்களை என்னை பெற்ற தாயி அன்னைக்கெல்லாம் புதஞ்சந்தை போவா. புதன்கிழமை சந்தை போனா 2 கத்திரிக்காய், 2 வெண்டைக்காய், 2 தக்காளி பழம், 2 மாங்காய், 2 தேங்காய், வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொண்டு சந்தையில் விற்று போட்டு என்ன சாமானம் இல்லையோ அதை வாங்கிட்டு வந்தா. ஐயா 50 ரூபா கொண்டு போனால் சந்தை கூட நிறைய சாமானம் வாங்கிட்டு வந்தா ஐயா. ஒரு வாரத்துக்கு தீராது. இப்போ என்னோட பொண்டாட்டி 5000 ரூபாய்க்கு கொண்டு போனாலும் கட்ட வளர்ப்புக்குள்ள வளர்ப்பை கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாளே. இவட்ட என்ன சிக்கனம் இருக்குது? இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் குடும்பம் விளங்குது. நடுவர் அவர்களை நான் கேட்கறேன், ஒரு வேட்டி துவைக்கிறதுக்கு எவ்வளவு சோப்பு செலவாகும்? ஒரு வேட்டி துவைக்க ஒரு சோப்புல 10 வேட்டி துவைக்கலாம். அப்போ நீங்க எம்பொண்டாட்டி ஒரு வேட்டிக்கு ஒரு சோப்பு போட்டு மூக்கிறாளையா? 2 சோப்பு வாரம் 7 சோப்பு வாங்குறாளாக்க 7ஐயும் போட்டு உரைச்சு போடுறாளே. ஆனா ஒரு வேட்டிக்கு ஒரு சோப்பு போட்டு துவைக்கிறாளே. வெள்ள பொம்பளையா? ஒரு வேட்டிக்கு ஒரு சோப்பா? ஒரு சோப்புங்க. அப்ப நீ ஒரு வேட்டியை எவ்வளவு அழுக்காக்கி கொண்டு போயிருப்ப? எங்க இங்க கட்டுற, வீட்டுல போய் அவுத்து வைக்கிற, எங்க போய் அழுக்காக்குறாங்க. அப்ப நீ துவைக்கிறதே இல்லை உலருக்கு. எப்படி செட்டு சேர்ந்துருக்குவாரு அவன் பொண்டாட்டி? ஒரு வேட்டிக்கு ஒரு சோப்பு, இது ஒரு சோப்பு 1 மாசம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல என்னை பெத்த தாய்மார்கள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. சீரக பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி, சீரக பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி, நீமானார் பெத்த மாவா அண்ணன் பொண்ணு நடையே, செடிக்கு செடி குந்தகலாமோ சின்ன பொண்ணு நடையே, கொத்தமல்லி பாத்தி கட்டி கோடிக்கு கோடி குஞ்சம் கட்டி. அப்படி அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. பொடக்காளியில ஓரகல்லுன்னு ஒரு கல் இருக்கு. கல்யாணம் மூச்சு வந்த புதுசுலயே விளக்கண்ண டப்பாவில 3 மஞ்சள் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு கட்டி மூய, ஒரு கட்டி ஊரு விளக்கண்ணையில. அதை உரகல்லில் உரைச்சி தேய்ச்சி குளிச்சா அடாடாடாடாடாடாடா அள்ளி முடிஞ்சு கோடாளி கொண்ட போட்டு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு ரோட்ல நடந்து வந்தா எங்க ஆத்தா ரெடிப்புதூர்காரி ஓம் சக்தி மாறியே நடந்து வர்ற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன், ஒரு மாடு வாங்க, விதை விதைக்க, கருதை இருக்கோ, புதுசா வண்டி வாக்க, ஒரு கோழி பண்ண போட, ஒரு பீடு கம்பெனி போட போறவன் அந்த மவராசி மூஞ்சியில முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. இந்த காலத்திலே
எந்த கொமுறியிலாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுவலா? ஆ. அல்ல பேரன் லெவலி, பேத்து லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு, ஆமிக்கி சிமிக்கி, மேத்திரி என்ன கலவை கலக்கி செவுத்துல அடிக்கிறாங்க. எங்க கௌதமி அடிப்பா பாரு. என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன வந்துட்டுல. நான் சொன்னேன் அடி 16-17 வயசுல வந்தாத்தா அதுக்கு பேர் பிம்பிள்ஸ், 45 வயசுல வந்து அதுக்கு பேர் வங்கு வரக்கடி. வங்கு நல்ல சொறி வந்திருக்குதாட்டு, நல்ல சொறிகளை போட்டு தேயினு. ஒழுக்க மரியாதையா 4500 பணம் கூட நான் போய் பட்டர் பேசியல் பண்றேன்னா. பால் கறந்த வியாபாரம் பண்ற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? கரெக்ட். கூட்டிட்டு போய் இறைமங்கலம் சந்தையில இந்த மாடு என்ன விலைக்கு போகும்னா சொல்ல தெரியும். இந்த மாட்டுக்கு காம்பு சீரா இருக்கான்னு கேட்டா சொல்ல தெரியும். மாட்டுக்கு சுழி கொடமேல் கொடையா, அடிமேல் அடையா, தாமணி சுழியா, லட்சுமி சுழியா, ராஜ சுழியா, நெடி சுழியா, சுழி சுழியான்னு கேட்டா சொல்ல தெரியும். இல்ல மாட்டு பாசையில கேட்டுதான் ஆளி முறிக்குவா, தலை முறிக்குவா, துண்டை முறிக்குவா, தொண்டு முறிக்குவான்னு கேட்டா சொல்ல தெரியும். அது என்னடா பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்களே. எவ்வளவு சேவலம் கேட்டா 4500 ரூபாய் சொன்னாலும். எவ்வளவு? 4500 ரூபாய். எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டுதுங்க. 4500 ரூபாய்க்கு மோர்பாளையம் சந்தையில் ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டு வருஷம் 2 குட்டி ஓடுவலங்க. ஆமா, நீ சொன்னான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. கிடாடு குட்டி போடாதாம்ல. இந்த வேட்டி எதை அவுத்து விடுறா? பொண்டாட்டியும் சொன்னபடி கேட்கறதுல கட்டுற வேட்டியும் சொன்னபடி கேட்கறது. நடுவரவளை 4500 ரூபாய் செலவழி இன்னொரு புருஷனா கட்ட போறா. கேடா குட்டி குட்டி போடாதுன்னு சொன்னீங்க. இல்ல சொல்லல. நடுவரவளை 4500 ரூபாய் செலவழி இன்னொரு புருஷனா கட்ட போறான். இல்ல, நான் சொன்னேன் ஒழுக்கு மரியாதை போய் மாட்டை அவுத்துட்டு மேய், நான் பாலை கொண்டு திருப்பூர்ல ஊத்திட்டு வரேன். புருஷன் சொன்ன பொண்டாட்டி கேட்கணும்ல, கேட்கல. நான் பாலை கொண்டுட்டு தெற்கு போனா இவ பேசியல் பண்றதுக்கு வடக்கு போயிட்டான். உங்களுக்கு எப்படி பக்கத்துல நாமக்கல் டவுன், எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். போய் பாக்கறனாக்கா 4 பொம்பளை குண்டு குண்டா ராணி ஆட்டமும் சத்தியால ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நம்ம உள்ள கிட்ட போய் அம்மணியோ அடி அம்மணியங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கலைனா, அங்கதான் அனுபாருக்கு வெண்ணக்காப் சாத்திர மாதிரி மூஞ்சி ஓரா மைதாமா ஓட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி மல்லாக்கு படுத்திருக்கிறாங்க. அடையாளம் தெரியாத நான் போய் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்தா 4 பேர் என்னும் பாங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சனாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? அப்படி ஒரு அவ சொல்லுவோம் வாழ்க்கையிலே வராதா? நடுவரவர்களை நல்லா கவரிமான் பரம்பரைங்க. ஒரு முடி போனாலும் உசுறு வாழறதுக்கு சமானம். அப்படி பார்த்தா நீ எப்பவே செத்துருக்கணுமே. உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் விளங்கவா வரேன். போய் மொல்ல எழுப்பி பார்த்து எவ்வளவு எந்திரிக்கல. அந்த ஓனரம்மா ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. ஆள் நல்ல கும்முன்னு இருந்தா. மொல்ல கிட்ட போய் என் கண்டு என் பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியான்னு. உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க. யாரு சார் உன் சம்சாரம்னா? அந்த இளவு தெரிஞ்சாத்த எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. எல்லாம் தண்ணி பேர உருள மாதிரி உருட்டு கிடக்குறாளுவோ. அடையாள சிக்கல எழுப்பிடு. அவ கேட்டவன கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம், 15 years அப்படின்னு. கல்யாணம் முடிச்சு 5 வருஷமா உங்களோட பொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறான், நீ அடையாள சிக்கலிங்கிறேன். அவன் மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் ஆச்சு, எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டான். கரெக்ட். நாங்க 2 பேசிட்டு இருந்தோம். மாமணி கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்கு மூசு மூசுன்னு, டாபர்மேன். அது மொன்னவாள் நாய்ங்க. சிப்பி பாரு, அது மூஞ்சி வாள் நாய்ங்க. மிசிரியா, அது மிசிரியா நாய்ங்க. பொம்மேரியன், அந்த பொம்பேரி நாய் மோசு மோசுன்னு இருக்கும்ல. அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில் முடுக்கிட்டு உள்ள போனது. என்னை பெத்த ஆயா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க ரெடி வேலை. நாய் பாலாடை பார்த்தா நாய் கம்மிட்டு இருக்குமா? அது சேர் மேல ஏறி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவ கேட்கற, ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில் எடுக்கிற நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க. கேட்கறாளே, இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 உங்க ஒப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளியா? என்னை பெத்ததா இந்த மாதிரி அனாவசிய செலவு பண்ணாளா? 1 ரூபாய் கையில கொடுத்தா அவன் 100 ரூபாயோ மாத்தி காட்டினா அவதாங்க என்னை பெத்த தாயி. இப்ப 100 ரூபாய் கையில கொடுத்தா வெறும் 100 ரூபாய் இல்லாத 100 பைசா கூட ஆக்க மாட்டேங்கிறாள். இந்த தரித்தனம் பிடிச்சுப்போ இப்ப கூட பொழைக்கலாமாங்க? நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் இருக்குது. எவ்வளவு? 1,93,500 rupees. மாப்பிள்ள, ஓ, உலகத்திலே விலையுயர்ந்த டவுசரு ஓன் டவுசர் தான்டா. திடீர்னு இப்ப திருடன் வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய
எங்க வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு வச்சுக்கிற கண்டத்துட்டு பிறக்க வைக்கிறேன். ஆ. நடுவர் அவர்களை இந்த 1,93,500 இந்த மேடையில வைக்கிறேன். வைக்கிறா. சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத எங்க அருமை மாமச்சாங்கோட்டை ரெட்டிபுதூர்ல இத்தனை பேர் வாழ்றாங்க. அத்தனை பேர்த்தையும் சாட்சி வச்சு அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். வை. கௌதம் அவர்களையும் ஆ. ராணி அவர்களையும் ஆ. சத்யா அவர்களையும் அவ முதுக அவளையிலவே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சனத்து முன்னால் ஆத்தா மாரியாத்தா கோயில சும்மா கொடுத்து போட்டு போறேன். என்ன சொன்ன? அவிய முதுக அவளை திரும்பி பார்க்கணும். அப்படி பார்த்தா எவ்வளவு தருவ? 1,93,500 ரூபா. அவ்வளவுலாம் வேணாமியா. சரி, ₹1 காசு எடுத்து வைடா. சரி, இது 3 பேர் முதுகை நான் திரும்பி பார்க்கறேன். ஏது அதுக்கெல்லாம் அவ்வளவு புருஷன் இருக்கிறாளுவா? பார்க்கட்டும். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலே எந்த பொண்ணாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பாக்குறதுக்காக இந்த காலத்து கோமரிகள்ல ஜாக்கெட்ல கதவு நிலவு ஜன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் முதுகுல வைக்கிறாளுவா? நான் பார்த்தா நீங்கள கை தட்ட வேணும், இல்லைன்னா வேண்டாம். பாரு, முந்தானையில் கல்லு பதிச்சா முன்னால் எழுத்து கண்ணுல பார்க்கலாம். பாரு, கழுத்துல கல்லு பதிச்சா கூட கண்ணாடி பார்க்கலாம். என்னைக்கு இந்த பொண்டாடிக்காரி எல்லாம் ஆரி ஒர்க்குன்னு அரைப்படி கல் எடுத்து முதுகுல அப்புனாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல் வந்து கிடக்குறேன். எங்கடா வந்தது? நல்ல மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுங்கிறேன். அதை விட ஒரு கொடுமைன்னு சொல்றேனுங்க. எம்பட பொண்டாட்டி முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா. நடந்து ஓராளாக்கா டிம்முக்கு 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 நாடுது. தினத்துக்கெல்லாம் நாடா வாடுதுன்னு. யோ, நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுக்கிறாளே, இது நாடாயா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாதே. என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட்டு. ஏன்டா 2100 ரூபான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. ஏது மாத்திட்டான்டா. என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கதான் சார் இருக்கணும் அப்படிங்க. சரி, மறுநாள் அதே டெய்லர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏங்க ஏன்டா வந்தான்னு கேக்குறேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானே. இந்த பொண்டாட்டியால குடும்பத்துல சந்தோஷம் வருமா? இருக்குமாங்க. என்னை பெத்த தாயெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? உடலகை ஊரு நச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலகை ஊரு நச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. முதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, முதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. ஏர் உழவனுக்கு ஏற்ற பண்ணை மாட்டக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் என்னை பெத்த தாய்மார்வா அத்தனை பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி புருஷனை வேலைக்கு தாட்டி பிள்ளை வேலைக்கு தாட்டி கெத்துன்னு 9 மணிக்கு ஆடு மாடை கொண்டு மேய்ச்சாங்களா? அந்த காலமாட்டு இந்த காலத்துல 6 ஆள் வீட்டுல ஆடு மாடு வச்சிருக்கிறீங்களா? எருமை இல்லாத பண்ணை முண்டாய் அந்த காலத்தில் ரெட்டிபுதூர்ல 8 எருமை 10 எருமை பால் கறக்கு. நாட்டு மாடு உழவுக்கு 2 மாடு, வண்டி ஓட்டுறக்கு மாடு, தீவனம் சமைக்கிறதுக்கு மாடு, 10 சோடி காளை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தான் பருத்தி கொட்டை, அரைச்ச பருத்தி கொட்டை, இன்னைக்கு ஆட்டாங்கல்ல போட்டு டவக்கு 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 டவக்குன்னு அத்தனை பாடுபட்டாயா என்னை பெத்தாயா? சும்மாவா ரெட்டிபுதூர்ல நீங்க சொத்து கிடக்குது? எங்க கிளவிமாருக்கு தயிர் வித்து, மோர் வித்து, நெல்லு வித்து அத்தனை பாடுபட்டு இன்னைக்கு ரெட்டிபுதூர்ல சொத்து சேர்த்து வச்சாலே, அந்த சொத்தை இன்னைக்கு வச்சு பொழைக்கிறாளா? செண்டு செண்டா விற்கணுங்கிறான். பைபாஸ்ல இடம் இருந்துட்டா கடை போட்டு வாடகை கொடு, பைபாஸ்ல இடம் இருந்துட்டா இடத்த வாடகை கொடு. ஏன் பாடுபட்டு திங்கோண்டு பொண்டாட்டிக்கு நினப்பு இருக்குதா? அன்னைக்கெல்லாம் கிளவி பாடுபட்டாங்க. இப்ப கொமரிக்கு என்ன பண்றாங்க? பொழுதா பொழுக்கு டிவி,
6:30 மணிக்கு ராமியானம், 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயல், 8 மணிக்கு மருமவ, 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 கதிர்நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு எங்க அம்மனி அடுப்புல வைக்கிற கொள்ளி. அப்படி சொல்லி ஏமாப்ல என்னங்க அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த மயில் புள்ள மாசமா இருக்கிறாளுங்க. போய் புருஷன்கிட்ட சொன்னா குமார்கிட்ட ஏங்கன்னு மாசமா இருக்கிறேன்னு சொன்னங்காட்டி குமார் பையன் நம்ப மாட்டேன்ட்டானுங்க அந்த சரவணே. அங்கேயும் நிக்கிற வல்லோடு உங்ககிட்ட ஏமாப்ல அந்த எதிர்நீச்சல் என்னாச்சு? அதை பார்க்கலையா? அந்த கொள்ளையில் போன சேனனி வாக்கப்பட்ட நாள் தொட்டு குடும்பத்தை சண்டையிலேயே வச்சிருக்கிறான். ஒரு நாள் பிரிஞ்சு சந்தோஷமா புருஷன் போட்டாட்டி இருக்கிறாங்க. அட கல்யாணமாய் 4 வருஷமா ஒரு வவுத்துல ஒரு புழு பூச்சி உண்டா அன்னாடு இப்படியா சுத்தி தெரிஞ்சா எங்கிறது புழு வேறு பூச்சி வேறு. அந்த கயல் என்னாச்சுன்னு இந்த கேக்குறாங்க. நீ பார்க்கலையா கௌதமி? 3 மாசமாவா இருக்கிற? போய் சட்டுன்னு வாருக்காக்கா, கயலுக்கு கல்யாணமாய் இந்த வாரத்தோட 67வது வாரம் ஆகுதுக்கா. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குதுக்கா அவளுக்கு. இப்போ கூட மாரியாத்தாட்ட என்ன வேண்டிட்டு வந்து தெரியுமா? அடுத்த வருஷம் இதே மாதிரி ரெட்டிப்புதூர் கவண்டையை நம்மளுக்கு கூப்பிட்டு ஒரு பட்டிமன்றம் கொடுத்தாக்கோ. அடுத்த வருஷம் ஆத்தா மாறித்தாயே என்ற கோட்டைக்கு வந்து நாங்கள் ஆள் வைக்கிறதுக்கு முன்னால எங்கள் கையிலுக்கு ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ பிறந்தா ஒரு பூமாலை வாங்கிட்டு வந்து பாதத்தில் போடுறன்னு வேண்டுனுங்க. யாரு குழந்தை பத்துக்க யாரா வேண்டுதல் வைக்கிறது? எங்க நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லதான். அதைத்தான் நானும் சொல்றேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனாலாம் திரையில் ஓடுற கதாநாயகன் தரையில வந்து கட்டி பிடிக்க ஆசைப்பட்டான்னு. டிவியில வாரது, வீதியில வாரது, விளம்பரத்துல வாரதெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டாடுறாள. இந்த பொண்டாட்டினால குடும்பம் சந்தோஷமா இருக்குமா? ஆனா நீ பெத்த தாய் அந்த காலத்துல ஒரு பணத்தை கொடுத்தா 100 பணம் ஆக்குறாங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு. அதை 600 ஆக்கிடுவா செல்ல கண்ணு. மனப்பாரு நாடு கட்டிய மயம் வர ஏறு மூட்டிய மனப்பாரு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா ஓல்டு மங்கு வாங்கி வை செல்ல கண்ணு. கொடுத்தா 6 ரூபா 100 ரூபா ஆகும். இதே பொண்டாட்டி கையில கொடுத்தா 100 ரூபா வீணா போகும்னு சொன்னா இன்னைக்கு புருஷனை கடங்காரன் ஆக்குறதே இந்த பொண்டாட்டி தாங்க. தாயானவள் தன் மகனை கலைக்கிட்டாக ஆசைப்படுறா. ஆனா பொண்டாட்டி ஆனவள் புருஷனை கடங்காரனாக்க ஆசைப்படுறாங்க. கட்டுன புருஷனை கண்டா கூட யாருக்கு பயம் இல்லைங்க. இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா? திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை குழுவு. அதுக்கு பேர் குழுவு இல்லை, பூரா புழுவு. ஐயா தயவு செய்து ஆம்பளைகளுக்கு சொல்றேன், பொண்டாட்டி அனுப்பி எங்கால் கடை வாங்கிட்டு வாங்க சொன்னீங்கன்னா அது கடை வாங்கின பணம் அல்ல. நம்ம கிட்ட இருந்து ஆட்டை போட்ட பணத்தை நம்மளுக்கே வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு பொண்டாட்டி தான். நல்லா கேட்டுக்கா. நீங்க படிச்ச வாத்தியார் தானே? ஆமா. அச்சை திருதின்னு என்ன? உண்மையிலே அச்சய திதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்தில் சாப்பாடு கொடுத்த நாள். அன்றைய நாளில் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கும். அன்றைய தினத்தில் வீட்டில் கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும். இதுதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை அச்சய திதிங்கிறது. இதை விட கூடுதல் தகவல் சொல்றேன். மணிமேகலை பொட்டு தங்கம் கூட போடாமல் துறவரம் பூண்டவள் தான் மணிமேகலை. இதான் உண்மையான அச்சய திதிங்கிறது. இதைத்தான் பொண்டாட்டிட்டு சொன்னேன். அச்சய திதி அன்னைக்கு நகை வாங்கப்படாதாமா, 4 பேர்த்துக்கு சோறாக்கி போடணுமாமா. போய் 3 படி அரிசி போட்டு சோத்தாக்கு நான் போய் கல்லுப்பு வாங்கிட்டு வேற ஊர்கோயில வச்சு சாமி கும்பிட்டு அன்னதானம் பண்ணலாம்னு. அதுக்கு அவ கேட்டா உனக்கு 6 சொன்னாங்கன்னா. மேடை கலைவாணர், தமிழகம் எங்கும் தன்னிகரெல்லா பட்டிமன்றம் நடத்தக்கூடிய பட்டிமன்ற பீஷ்மர், பட்டிமன்றத்தையே தன் கைவசம் வச்சிருக்கக்கூடிய பட்டிமன்ற பிதாமகர், தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாம் சென்று தமிழ் வளர்க்கக்கூடிய அற்புத மன்னர், தங்கத்தின் பாலை சிங்கத்தின் பாலை தங்கத்தின் கோப்பையில் ஏந்தினார் போல் முகமுடிய என் அருமை மாமா தேவகோட்டை மகராசன் சொன்னாருன்னு. அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னா உனக்கு அறிவில்லை, அந்த ஆளுக்கு அறிவில்லைனா. டேய் இதுக்கு ஏன்டா எனக்கு அறிவில்லை சொல்றாலும் பிறந்து வேணும். ஏன் சொல்றா? யார் சொன்னாங்கன்னு மகராஜ் சொன்னாங்கன்னு. அந்த ஆள் பேச்ச கேட்கற மாதிரி இருந்து அப்படியே போ. எம்பட பேச்ச கேட்கற மாதிரி இருந்து வீட்டுக்குள்ள வாண்ணா. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி இதுல கூட்டணி சேரப்படாதுப்பா. உனக்கு தனி பொண்டாட்டி, எனக்கு தனி பொண்டாட்டி.
நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கௌதமி, ஆமா, அது நம்ம சத்யாக்கா, ஆ. இது நம்ம ராணி, இப்போ நம்ம பலா, அவன் நம்ம ரவி, ஆ. இதெல்லாம் நாமன்னு சொல்லும்போது பொண்டாட்டி மட்டும் சொல்லப்படாது. என்னயா நியாயம் இந்த ஊர்ல நான் கேட்கறேன். ஓஹோ, உனக்கு எத்தனை புள்ள? எனக்கு 2 ஆம்பளை பையன். அப்ப நம்மளுக்கு 2 ஆம்பளை பையன். எது இப்ப இடிக்குதா? நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது மாப்பிள்ள. எப்படித்தான் சொல்லானே? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி, ஓம் சம்சாரம், ஓம் சம்சாரம், யுவர் வைஃப், யுவர் வைஃப், ஏம் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி. தப்பிச்சாடா என் பொண்டாட்டி. எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. ஆ. அவளை விட்டுட்டால் வழி இல்லை. நீ வேற பொண்டாட்டி கேட்டறதுக்கு விதி இல்லை. நீ 40 வருஷம் கழிச்சு குடியான வீட்டில் போய் பொண்ணு கேட்டால் கொடுக்கவா போகிறாங்க? 25 வருஷம் தாண்டு போய் கேட்டாவே பொண்டாட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 35 வருஷத்துக்கு ஓமரம் போய் கேட்டாலே பொண்டாட்டி இல்லைங்கிறாங்க. நம்மளும் 42 ஆகி போச்சுன்னு எங்கே போய் கேட்போம்? இவளைவே நைஸ் பண்ணுவோம்னு சொல்லி 3 முளை மல்லிகைப்பூவும் 3/4 அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். 3 முளை எடுத்தவ கொண்டையில் சுற்றி 3/4 எடுத்தவ தொண்டையில் குத்தி, அடியே சித்திரை மாதம் ஆச்சு திரும்பி வந்திருக்குது, நீ விதைக்காய் வாங்கணும், விதை நெல் வாங்கணும், விதைச்சோளம் வாங்கணும், பழைய எடுக்கணும், நாற்று பாவணும், உரம்பு எடுக்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்குது பாரு. உழவுகாரனே 35,000 கேட்குறேன். தை மாதம் அறுப்பானதுன்னு கஞ்சி மோனில் அட்டி பண்ணி போடுறோம். நானே பண்ணி கிழிச்சின்னா என்னதான் பண்ணுறதுன்னு சரி போச்சாது பேருக்கு ஒரு 1/2 பவுன் நாள் வாங்கி கொடுனா. இந்த டீலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்ட். 5 பவுன் கேட்டவ 1/2 பவுனுக்கு வந்துட்டாளேன்னு சொல்லி 2 வெள்ளாட்டை பிடிச்சி குன்னத்தூர் சந்தையில் 54,000 ரூபாய்க்கு விற்று பணம் கொடுத்தேன். போய் வாங்கிட்டு வானே, நீயும் வாண்ணா. 2 பேரும் போனோம். சின்ன பொண்ணு நாத்தனா, சில்லறையை மாத்துனா, கும்பகோணம் கூட்டு வண்டியில் குடும்பத்தையே ஏற்றுனான்னு காரை எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போய் பார்த்தா ஈரோட்டில் அந்த கடைக்கு முன்னால் பச்சை வாழை கட்டி பந்தை போட்டு மாவளை தோரணமெல்லாம் கட்டி கரும்பு ரெண்டெல்லையும் கட்டி 5,000 ஆம்பளை முன்னால் வந்துருக்குறானுங்க. எங்கடி பூரா ஆம்பளையில் இருக்கிற பொம்பளை பூரா உள்ள போயிட்டான். ஆம்பளை பூரா வாசலுக்கு வந்துருக்குறேன். அடியே வேற கடைக்கு போல நாங்கள் பரம்பரை இந்த கடையிலேயே ஏற்றுங்கிறான். அதில் எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கேன், கொள்ளையில் போய் எல்லையில் வந்தவே 1.25 to 2.25 நகை வாங்கினா குபேர யோகம். அங்கே கூட்டம் எள்ளு போட்டால் எள்ளு தெறிக்கல அடி துடி ஆகுது. வேற கடைக்கு போகலாம்னா வரமாட்டேங்கிறா. அடியே சாயங்காலம் பால் கறக்க போக வேணும், குழந்தை பால் கூத்துறது என்னதான் பண்ணுறதுன்னு இங்கேயே உட்காருன்னு சேலை எடுத்து இப்படி சொருவினா. கரெக்ட். என் பொண்டாட்டி கொழாய் அடிச்சட்டியில் PhD முடிச்சு. ஓஹோ, ஆவா போனா பாருங்க உள்ளுக்குள்ளே பட்டான்னு மணி 1 ஆச்சு, 1 காலாச்சு, 2 ஆச்சு, 2 10 ஆளே வரல. கரெக்டாக 2 மணி 11 நிமிஷத்துக்கு வெளியே வந்தான். மாமா 6.5 பவன் வாங்கிட்டேன்னு கையை தூக்கினா பாருங்க, கழுத்துல இருந்து 5 பவுன் சங்கிலி காணமா. அதே அவனு நல்ல நேரம் பார்த்து அடிச்சிருக்கான். 1/2 பவுனுக்கு ஆசைப்பட்டு 5 பவுனை தொலைச்சது எடை பெத்த தாயா கட்டுற மனைவியா? பூந்தேரிலே நீ ஆடவே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தமே, நம்பீடு எங்கே ஒரு சங்கீதம், முத்தேயன் முத்தாரமே சரையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. அவள் 1000 கண்ணீர் வடித்தாலும் தான் பெற்ற மகனை உயர்நிலையில் வைத்து பார்ப்பவள் தாங்க தாய். தாய் எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு கேட்க மாட்டாங்க. எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்ளவும் மாட்டாங்க. இந்த உலகத்திலேயே ஒரு கொலை செய்தா கூட நம்மை மன்னிக்கின்ற நீதிமன்றம் யாருன்னு கேட்டா நம்மளை பெற்ற தாய் தாங்க. பொண்டாட்டி விவாகரத்து வேணும்னு வாங்கிட்டு போறாளுங்க. எந்த தாயாவது விவாகரத்து வாங்கியிருக்கிறாள் இது வரைக்கும்? 1000 தேள்கள் ஒன்று கூடி கொட்டினால் கூட அந்த வலியை பொறுத்துக்கலாமா? ஒவ்வொரு தாயும் அந்த பிரசவ வலி பொறுத்துக்கிட்டு தான் இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை கொடுக்குறா. நீ பொண்டாட்டியாவே இருந்தா பெருமை இல்லைங்க. என்னைக்கு பொண்டாட்டி தாயா மாறுகிறாயோ அப்பத்தான் உனக்கு வாழ்க்கையில பெருமை. அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல மனுஷால் நம்மளுக்கு மட்டும் தாய் இல்லைங்க. 5 அறிவு படிச்ச ஆடு மாடு தாய் பார்க்குதுங்க. 4 அறிவு படிச்ச கோழி குஞ்ச பார்க்குதுங்க. 1 அறிவு படிச்ச உயிரினம் கூட தான் பிள்ளை பார்க்குதுன்னு சொன்னா இந்த உலகத்திலே தாய்மைக்கு நிகராக வேறு எதையுமே கொண்டாந்து வைக்க முடியாது. அதனாலதான் நம்ம நாட்டுக்கு தாய் நாடுன்னு பேரு, நம்ம பேசுற மொழிக்கு தாய்மொழின்னு பேரு. நம்மளை பெத்த தாயினுடைய பாதத்துல கப்பூரத்தை கொளுத்தி சாமி கும்பிடுங்க அன்னாடுமே. அந்த தாயாரை கும்பிட்டதுக்கு சமானம். வீட்டுட்டு வெளியே போகும்போது உங்க அம்மா கிட்ட சாமி அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அவன் வாயிலிருந்து என்ன வரும் தெரியுமா? போயிட்டு பத்திரமா வா சாமின்னு தான் வரு.
பொண்டாட்டிக்கிட்டு சொல்லி பாருங்க, போய் சம்பாரிச்சிட்டு வாயான்னு தான் வரு. பணம் தான் பொண்டாட்டிக்கு பிரதானம், பிள்ளையினுடைய உயிர் தான் தாய்க்கு உதாரணம்னு சொன்னா, அப்பேற்பட்ட தாய்க்கு நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு, நீங்களும் ஒரு தாய்க்கு திருமகனாக பிறந்த காரணத்தினால் 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லை, 1 கோடி ரூபாய் கொண்டு போய் கோயிலில் காணிக்கு போட்டா சொர்க்கம் இல்லைங்கோ. பொண்டாட்டி வச்சு கேட்காத, பெத்த தாய் தாப்பனுக்கு எவன் ஒருத்தர் சாக வரைக்கும் வயிறார சோறு போட்டு அண்ணன் தம்பிகளை ஒத்துமையா இருந்தவங்களுக்கு அம்சடக்கம் பண்றான் பார்த்தீங்களா, அவன் தான் சொர்க்கத்துக்கு போவேன். இப்போ ஓடுற கூடமாண்டா, என் கோயா உனை ஒருத்தனைத்தான் பெத்தானா, ஒன்னு தம்பி மானத்துல குதிச்சாங்களா, இங்க ஒரு மாசம் ஜோத்துன்னு அங்க ஒரு மாசம் ஜோத்துன்னு. ஆனா அவன் பிச்சைக்காரி இல்லைங்க. தயவு செய்து உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், பெற்ற தாயை நல்லபடியா பார்த்து அம்சடக்கம் பண்ணுங்க. இன்னைக்கு காலில் ஓட செருப்பு 450 ரூபாய்னு பேரம் பேசுறது இல்லை, சப்பித்துங்கிற முட்டாய் 45 ரூபாய்னாலும் பேரம் பேச மாட்டேங்கிறேன், குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய்னாலும் பேரம் பேசுறேனா, அடிக்கிற கோட்டர் 150 ரூபாய்னாலும் பேரம் பேசுறேனா. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய் தரையான்னு பேரம் பேசுறேன். இப்போ எங்கிருந்து விவசாயி வாழ்க்கையில் விளங்குவேன்? முதல் விவசாயம் பண்ற வயனுக்கு பொண்டாட்டி கட்டினால பொண்டாட்டி வந்தா சந்தோஷமா இல்லையான்னு அவனுக்கு தெரியும். 24 வருஷத்துல சாதகத்தை கையில் எடுத்தா மாப்பிள்ளை சொந்தமா வீடு இருக்குதா, மாப்பிள்ளை சொந்தமா கோழிப்பண்ணை இருக்குதா, மாப்பிள்ளை சொந்தமா லாரி இருக்குதா, மாப்பிள்ளை சொந்தமா மெத்தையோடு இருக்குதான்னு 24 வருஷத்துல அவனை எங்க போவேன்? எப்ப சம்பாரிச்சு தத்தா அவனுக்கு இருக்கு, எப்ப முடியாத ஆளையேன்னு பண்ணுவேன். சரி 24 வருஷத்துல சம்பாதிக்கல, பொண்ணு கிடைக்கல, கூட்ட கட்டி 5000 கோழிப்பண்ணை போட்டு 10,000 ஆகி 10 50,000 ஆகி லாரி 4 டிரான்ஸ்போர்ட் ஓடி ஃபீடு மில்லு வச்சு எல்லாம் செட்டில் ஆயாச்சு. மண்டை போய் பார்த்தா கண்ணாடிக்கு போனாலும் மண்டையில் மசூர் இல்லை, வயசு 35. இப்போ பொண்ணு கேட்க போனா நாங்கள் 7 வயசு மாப்பிள்ளையா பார்க்குறோம்ங்கிறீங்க, 7 வயசுல பொண்ணு கேட்டா சொத்து வேணுங்கிறீங்க, சொத்தோட போனா வயசு வேணுங்கிறீங்க. இவனை எப்பத்தாயா கல்யாணம் இப்போ குடியானவன்? நம் சமூகத்துக்கு சொல்லிட்டு போற எல்லாம் நம்ம சமூகமா இருக்கிறங்கால இந்த வார்த்தை சொல்றேன், சொல்ல மாட்டேன். குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு 2 பிள்ளைகளை பெற்றுக்குங்க, பையனாவிட்டு பிள்ளையாவிட்டு. இந்த சமூகத்திலே கவுண்டர் இடமானது வளர்ச்சியிலே வருமானத்திலே மேலே போறாங்க, ஆனா மக்கள் தொகையில கீழே போறாங்க. ஒரு குழந்தை அதுவும் கூட வேண்டான்னு சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் ஊருக்கு 20 வருஷம் 25 வருஷங்களுக்கு கல்யாணம் இல்லை, 30 35 வயசு ஆகிப்போச்சு, நீ அவனுக்கு வாரிசு இல்லை. இப்படியே போனா இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து கொங்கு மண்டலத்திலே கொங்கு வேளாள கவுண்டர் இனம் என்ற ஒரு இனம் வாழ்ந்ததுன்னு புத்தகத்துல தான் படிக்க முடியுமே தவிர வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. அதனால யாரெல்லாம் ஒரு குழந்தையோட நிறுத்தி இருக்கிறீங்களோ ஆத்தா கிட்ட வர வாங்கிட்டு போய் இன்னைக்கு நைட்ல இருந்து முயற்சி பண்ணுங்க, அடுத்த குழந்தை பேத்துக்குங்க. குறைஞ்சது 2 அவ கொடுப்பா, அவள் அருள் எல்லாமே கிடைக்க போகுது. எல்லாரும் அடுத்த வருஷம் ரெட்டி வாழத்துக்கு நான் பட்டிமன்றத்துக்கு வரையில பாதி பேர்னாலும் சொல்லணும், மாப்பிள்ளை இன்னொன்று பிறந்துருந்தான்னு நல்ல வார்த்தை எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கம். உள்ளமே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கமில்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான். மஞ்சளானுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையிலே அவர் உடல்நிலை சரியில்லாத நிலைமை, ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்கி பட்டிமன்றம் பேச முடியாத நிலைமை. பேசையில பார்த்துருப்பீங்க, மைக்க கூட கிட்ட கொண்டு போக முடியாது, ஸ்லோவாக தான் பேசினார். இருந்தாலும் இந்த மண்ணையும் மக்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் தன் வழியை உள்ளே வைத்துக்கொண்டு மனதால் உதட்டால் சிரித்திருக்கிறார். பேசி இவர் முடிச்சிருக்கார், இந்த அம்மா தண்ணி குடிக்குது. பாத்தியலா? தாய்க்கு மனைவிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊராம் புள்ள, இப்ப பிறக்க ஊராம் கீரி புள்ள. கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா நாமக்கல்ல ஆஸ்பத்திரியில் எது பெருசா வார்டுனே கேட்க வேண்டாம், தாய் ஒரு வக்காலவும் பிள்ளை ஒரு வக்காலவும், இதாண்டா பெருசா வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா ஆள் சொல்லியா, சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்த பார்க்க போறோம், தாய் அழுவல பிள்ளை அழுவல, புருஷன் கிடந்து அழுது கிடக்குறேன். நீ ஆண்டா அழுகுறான்னு கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 1 லட்சம் பணம் கட்டு நான் தாண்டா நம்ம கிடந்து அழுது கிடக்குறேன்.
அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4வது பிரசவத்துக்கு நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்துரு. கட்டிங்க ஆர்டர் போட்டாச்சு. எப்போ பிரசவம்? வாழ்க்கை எங்கே சிக்கல்ல இருக்கு, எங்கே நிம்மதியா இருக்கான்? பெத்த தாய் மாதிரி இந்த பொண்டாட்டி இருக்காளா? ஒன்றும் இல்லை. நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. வீட்டில் போய் ஏண்டி ஃபோன் பண்ணேன் எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும்? டிவி சவுண்டில் கேட்கல, செல்லு சைலண்டில் இருந்துச்சு, துணி துவைச்சிக்கிட்டு இருந்தேன், சமைச்சிக்கிட்டு இருந்தேன், சொல்லலாம்ல. ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே. ஒரு ரிங்கில் எடுக்கிறவள நான் இன்னுமே எங்கே போய் தேடுறது? தேடித்தான் கிடப்பாளா, இல்லை கிடைச்சாலும் தான் எடுப்பாளா? அவன் குப்பரை போட்டு அவன் குப்பரை போட்டு தூங்கிடுவான். அவன் பிளாக்கில் தான் இது சரக்கு ஊத்துக்கிட்டு இருக்காளாம். இப்போ வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்கு. நேரத்தின் அருமை கருதி மணி 11:45 ஆச்சு. எப்போ முடிச்சு எப்போ வீட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியல. நானும் போய் வெஞ்சிக்கிறான். இப்பொழுது இதை மறுத்து பேசுவதற்காக பாண்டிச்சேரி கௌரமி அவர்கள் வருகிறார்கள்.